படுபாதகர்கள் பிறப்பதில்லை, அவர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்று நினைக்கிறீர்களா? வெல்கம் டு எம்ஏ சினிமா. இன்னைக்கு மூவி ரெக்கமெண்டேஷன்ல நாம பார்க்க போற படம் சென்ட் ஹெல்ப் 2026 டார்க் சர்வைவல் ஹாரர் த்ரில்லர் ஜானரை சேர்ந்த படமாகும். இந்த படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன டைம்ல டைரக்டர் சாம் ராய்மி ஹாலிவுட்டில் புது ரத்தத்தை பாய்ச்சி இருக்கிறார் என்று சொன்னார்கள். அதுவும் இது டார்க் ஹாரர் படம் வேற. எனக்கும் செம்ம ஹைப் இருந்துச்சு. படம் லிண்டா என்ற கதாபாத்திரத்தின் வழியே தான் நகர்கிறது. அவ தான் வேலை செய்யற கம்பெனிக்காக பயங்கர எஃபர்ட் போட்டு பகலா வேலை செஞ்சு தன் ரிசல்ட்டை கொடுக்கறா. அந்த உழைப்பை கூடவே இருக்கிற டானவன் தான் செய்ததாக கிரெடிட் எடுத்துக்கிறான். லிண்டாவும் முதலாளி நமக்கு தான் அடுத்த ப்ரொமோஷன் கொடுக்கறாருன்னு சொல்லியிருக்காருன்னு இவளும் டானவனை கண்டுக்கல. லிண்டா பஞ்சா ஃபைல் ரெடி பண்ணாலும் அதிலிருந்து லிண்டா பேரை தூக்கிட்டு டானவன் தான் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி கிரெடிட் வாங்கிக்கிறான். இதை லிண்டாவும் மறைமுகமாக பார்க்கிறா. திடீரென ஒரு நாள் முதலாளியின் பையன் பிராட்லி கம்பெனியின் நிர்வாகத்தை ஏத்துக்க லிண்டாவிற்கு கிடைக்க வேண்டிய பதவியை தன் ஃப்ரெண்டான டானவனுக்கு கொடுக்கறான். இதில் காண்டான லிண்டா பிராட்லி கிட்ட முறையிடுறா. உங்க அப்பா எனக்கு தான் அந்த ப்ரொமோஷன் அலர்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ நீங்க நேத்து வந்தவனுக்கு இந்த பதவியை தூக்கி கொடுத்தா நான் எங்க போவேன்னு சொல்ல பிராட்லி ரொம்ப அரகண்டா அவளை டீல் பண்றான். என்னென்னமோ சொல்லி கேட்காத லிண்டாவை, அப்படின்னா தாய்லாந்துக்கு ஒரு டீல் விஷயமா போறோம், நீயும் எங்க கூட வா, வந்து அந்த டீலிங்கை முடிச்சு கொடு, அப்படி சக்சஸ்ஃபுல்லா அந்த டீலிங்கை முடிச்சிட்டேன்னா இந்த ப்ரொமோஷன் உனக்குதான்னு எகத்தாளமா சொல்றா. லிண்டாவும் இதுக்கு ஒத்துக்கிறா. இவங்க பிளான் பண்ணபடியே தனி ஜெட் ஃப்ளைட்ல பிராட்லி, டானவன் கூட 2 பேர் மற்றும் லிண்டாவுடன் கிளம்புகிறார்கள். ஃப்ளைட்ல போய்கிட்டே இருக்கும் பொழுது லிண்டா ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான பிரசன்டேஷன்லாம் ரெடி பண்றா. அப்போ டானவன் அவன் லேப்டாப்பை ஓபன் பண்ணி ஒரு வீடியோ பிளே பண்றான். அதுல லிண்டா படு காமெடியா நடிச்சிருக்கிற காட்சிகள் ஓடுது. அதை பார்த்து புது பாஸான பிராட்லி லிண்டாவை பார்த்தபடியே நக்கலா சிரிக்கிறா. இதில் செம்மையா காண்டாகிறா லிண்டா. இப்படி வெறுப்பில அந்த பயணம் தொடர திடீரென ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல லிண்டா நல்லபடியா ஒரு தீவில் கரையொதுங்கிறா. தன் பாஸான பிராட்லி காலில் அடிபட்டு நகர முடியாத அளவுக்கு கண்டெடுக்கப்படுகிறான். மற்றவங்க யாரும் உயிர் பிழைக்கவில்லை. இப்படி எலியும் பூனையுமாக பிராட்லியும் லிண்டாவும் இந்த தீவிலிருந்து வெளியேற உதவியின் அழைப்பு வந்ததா, இல்லை அங்கேயே சிக்கிக் கொண்டார்களா என்பதே சென்ட் ஹெல்ப் படத்தின் மீதி கதை. லிண்டா லிடிலாக நடித்த ரேச்சல் மெக்காடம்ஸையும் பிராட்லி பிரஸ்டனாக நடித்த டிலன் ஓப்ரைனும் சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். இந்த மூவி ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா எம்ஏ சினிமாவிற்கு லைக், ஷேர், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள்.